வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனன் வடமாகாணத்திலேயே ஒரு நாயகனாக அல்லது ஒரு பெரியொரு பேசுபொருளாக மாறிவிட்டார் என்றால் நிச்சயமாக இது கூட மிகையாகாது. இப்படி இருக்கின்ற பொழுது இவரினுடைய இந்த நிலவரம், குறிப்பாக இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய இந்த பிரச்சினை தொடர்பாக எத்தனையோ காணொளிகள் நீங்கள் பார்த்திருக்கலாம். என்னுடைய காணொளிகளையும் கூட நீங்கள் நிறைய பார்த்திருப்பீர்கள். ஆனால் இற்ற வரைக்கும் ஒரு தொகுப்பான ஒரு விடயமாக நீங்கள் பார்த்திருப்பீர்களா என்றது எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது. நீங்கள் பார்த்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருந்திருக்காது. அதாவது ஒரு முழுவதுமாக ஆரம்பத்தில் இருந்து முடிவு முழுவதுமாக என்னதான் நடந்தது, இதனுடைய தீர்வு தான் என்ன, தற்பொழுது என்னதான் முடிவு என்கின்ற ஒரு விடயம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கலாம். ஆகவே இந்த ஒரு காணொளியில வைத்தியர் அர்ச்சுனனை பற்றி, அதாவது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை பற்றிய இந்த ஒரு தொகுப்பு காணொளியாக இந்த காணொளியில முழுமையான விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய ஒரு நிலவரம் என்பது திரைப்பட காட்சிகளை நேரிலே பார்த்த மாதிரியாக நடந்து முடிவடைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையில் சொல்ல போனால் இந்த விடயம் எங்கு ஆரம்பித்தது என்று பார்க்கின்ற பொழுது இந்த சாவகச்சேரி யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கடந்த மாதம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி அன்று வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பதில் வைத்திய அத்தியட்சகராக நியமிக்கப்படுகின்றார். அங்கிருந்த ஏற்கனவே இருந்த வைத்திய அத்தியட்சகர் தன்னுடைய உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய நிலைமையில அந்த இடத்துக்கு பதில் அத்தியட்சகராக இவரை நியமிக்கின்றார்கள். அங்கு வந்தவர் ஒரு 20 நாட்களுக்குள்ளே தன்னுடைய பணிக்காலத்துல இன்றைக்கு பார்த்தால் 25 நாட்கள் ஆகிவிட்டது. இப்படி இருக்கின்ற பொழுது 20 நாளாவது இருக்கக்கூடிய ஒரு நாள்ல அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்துல ஒரு காணொளி ஒன்றை வெளியிடுகின்றார். குறிப்பாக அந்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்குள்ளே நடந்திருக்கக்கூடிய சுகாதார முறைகேடுகள் சம்பந்தமாகவும் ஏனைய பிரச்சனைகள், இந்த மகப்பேற்று பிரிவு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே சமயம் அவசர சத்திர சிகிச்சை பிரிவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் நிறைய விடயங்களை அவர் பேசியிருந்தார். அதே சமயம் அது எல்லாத்தையுமே மக்களுக்கு பயன்படுகின்ற விதத்துல தான் செய்யறதுக்கு முற்படுகின்ற வேளையில அதற்கு அங்கு வேலை செய்யக்கூடிய ஏனைய வைத்தியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதாக தன்னுடைய சமூக ஊடக பக்கத்திலே வெளியிட்டிருந்தார். இதன் பின்னதாக இந்த குறிப்பிட்ட காணொளி பலராலையும் பகிரப்பட்டு கொண்டிருந்தது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அனைத்து ஊடகங்களையும், என்னென்ன சமூக ஊடகங்கள் இருக்கின்றதோ எல்லா ஊடகங்களையுமே இது பகிரப்பட்டது. அதன் பின்னராக ஒரு 2 நாட்களுக்குள்ளே, இன்றைக்கு நான் நினைக்கின்றேன் இந்த பிரச்சனை தொடங்கி 5 நாட்கள் ஆகிவிட்டது. இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு 2 நாட்களுக்கு கடந்து ஏனைய எல்லா இடங்களுக்குமே, சாதாரண மக்கள்ல இருந்து பாமர மக்கள்ல இருந்து எல்லாருக்குமே இந்த ஒரு பிரச்சனை என்னன்றது தெரிய அவர்களும் இந்த ஒரு விடயத்துக்குள்ளே நுழைய வெளிக்கிட்டார்கள். அதாவது என்னதான் இந்த இடத்திலே நடக்கின்றது என்றதை உற்று நோக்க வெளிக்கிட்டார்கள். இதே சமயத்துல பாத்தீங்கன்னா அங்கு இவ்வாறு ஒரு பிரச்சனையை அவர் சமூக ஊடகத்திலே வெளிப்படையாக குறிப்பிட்டதும் அதுல நிறைய வைத்தியர்களை அவர் குறிப்பிட்டு சில விடயங்களை எல்லாவற்றையுமே சொல்லியிருந்தார். அந்த காணொளிகளே நான் ஏற்கனவே என்னுடைய காணொளிகளை பதிவிட்டிருக்கின்றேன், அவற்றை நீங்கள் பார்க்கலாம். அப்படி இருக்கின்ற பொழுது அது தொடர்பாக இந்த சுகாதார வைத்தியத்துறையினூடாக ஏனைய வைத்தியர்களினூடாக எந்த ஒரு தகவல்களுமே வெளியிடப்படாமல் இருந்தது. ஆக இந்த 2 நாட்களாக வைத்தியர் அர்ச்சுனா மட்டும் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டு வந்தார். இப்படி இருக்கின்ற பொழுது மக்களினுடைய ஆதரவு வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுக்கு வலுப்பெற்றுக் கொண்டே வந்தது. அதே சமயம் வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் மக்களினுடைய ஒரு குரலாக எங்களுக்கு உண்மையிலேயே நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் இன்றைக்கு சொல்லி இருக்கின்றார் அப்படி என்பது பொதுமக்களினுடைய கருத்தாக இருந்தது. அவர் என்னென்னவெல்லாம் சொன்னாரோ அது எல்லாமே உண்மைதான் என்கின்ற மாதிரியாக பொதுமக்களும் தங்களுடைய கருத்தை முன்வைத்திருந்தார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சுகாதார வைத்திய பணிப்பாளரான சமன் பத்ரன் அவர்கள் ஊடக சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தியிருந்தார். அதுல முற்றுமுழுதாக வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் மீதுதான் பிழை இருக்கிறதாகவும் அவருடைய சில பொறுப்பற்ற நடவடிக்கைகள் காரணமாக வைத்தியசாலை முடக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அந்த காணொலியை நான் பதிவேற்றியிருந்தேன். அதன் பின்னராக குறிப்பிட்ட அந்த ஆதார வைத்தியசாலையில பணிபுரியக்கூடிய மூத்த வைத்திய நிபுணர்கள் ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார்கள். அதிலையும் கூட முற்று முழுதாகவே வைத்தியர் அர்ச்சுனா அவர்களின் மேல்தான் பிழை இருப்பதாக அவர்கள் தங்களினுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது அதுல நிறைய ஒரு விமர்சனங்களுக்குள்ளான விடயம் என்ன அப்படின்னா, வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள்
தன்னுடைய விடயங்களை சொல்லுகின்ற பொழுது அவ்வளவு துணிவாக அத்தனை விடயங்களையும் சொல்லுகின்றாரே, இவர்கள் மட்டும் எதற்காக இவ்வாறத்துக்கு தடுமாறி பார்த்தெல்லாம் வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி மக்கள் வந்து தங்களினுடைய விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். இப்படி இரண்டு பக்கமும் ஒரு விடயம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது யார் மீது தவறு யார் மீது சரி என்பதை வந்து சிந்தித்து, உண்மையிலேயே சொல்ல போனால் அதனை நின்று நிதானித்து செய்வதற்கான ஒரு நேர காலம் கூட கிடையாமல் அது அப்படியே மிக விரைவாகவே நடந்து முடிந்து விட்டதுன்னு தான் சொல்ல வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுது வைத்தியர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முகநூல் பக்கத்துல வந்து நொடிக்கு நொடி அல்லது நிமிடத்துக்கு நிமிடம் அவர் தன்னுடைய சில விடயங்களை வந்து அவர் கொடுத்துக்கொண்டே இருந்தார். என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற விடயங்களை வந்து அவரும் அப்டேட் செய்து கொண்டே இருந்தார். இப்படி இருக்கின்ற பொழுது அவற்றையும் மக்கள் பார்த்து அதனூடாக தங்களினுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இருந்த வேளையில இன்றைக்கு, அதாவது திங்கட்கிழமை ஜூலை மாதம் 8ஆம் தேதி வந்து ஒரு மாபெரும் கண்டன போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கிறதுக்காக துண்டு பிரசுரங்களும் வெளியிடப்பட்டிருந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த பிரச்சனை எங்கே வலுப்பெற்றது என்றால், இப்பொழுது அர்ஜுனன் அவர்கள் அனைவர் மற்ற வைத்தியர்கள் மீது குற்றம் சுமத்தி கொண்டிருக்க, மற்ற வைத்தியர்கள் அனைவருமே அர்ஜுனன் அவர்கள் மீது குற்றம் சுமத்தி கொண்டிருக்க, இது இப்படியே ஒரு புடுங்குப்பாடு சண்டையாக போய்கொண்டிருந்த வேளையில ஒரு குரல் பதிவும் கூட வெளியாக இருந்தது. அதாவது வைத்தியர் பிரணவன் அவர்களுடன் உரையாடிய ஒரு உரையாடல் ஒன்று. அதிலே அவர் ஒரு மரியாதை கொடுக்காமல் சில விடயங்களை வந்து அவருடன் பேசி இருப்பதும் வந்து பதிவாகி அந்த குரல் பதிவும் வந்து அனைவராலுமே பரவப்பட்டு கொண்டிருந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு பக்கம் இருக்க, இந்த அளவுக்கு ஒரு போராட்டமாக வெடித்தது எங்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்தில் மக்கள் ஒரு சாதாரணமான ஒரு போராட்டமாக அமைய வேண்டும், அதே சமயம் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு சாதாரண போராட்டமாக முடியும் என்கின்ற மாதிரியாகத்தான் இது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இரவு திடீரென வைத்தியசாலைக்கு அனைத்துன்றதை விட அந்த பகுதி போலீசார் வந்திருந்தார்கள். என்ன அப்படின்னா, வைத்தியர் அவர்களை கைது செய்ய போவதாக வைத்தியர் அவர்களே தன்னுடைய சமூக ஊடக பக்கத்தில் வந்து வெளியிட்டிருந்தார். உடனே அவர்களோட நேரலை தான் சென்றிருந்தார். அது உடனடியாகவே துண்டிக்கப்பட்டும் விட்டது. என்ன அப்படின்னு சொல்லினால், தனக்கு வந்து அந்த பதவியை விட்டு செல்லும்படியான மாற்று கடிதம் வந்திருக்கின்றது. ஆனால் தான் அதனை தற்பொழுது 7 மணி என்பதால் இரவு 7 மணி நேரம் 7 மணிக்கு வந்து அந்த கடிதத்தை என்னாலே ஏற்க முடியாது, இது வந்து என்னுடைய பணி நேரம் கிடையாது என்றதுனால அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அவர் கருத்து தெரிவித்து அங்கேதான் இருந்தார். அதே சமயம் இவருடைய இந்த போலீசார் வந்து அவரை கைது செய்ய வந்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விடயம் மக்களுக்கு தெரிய வந்ததுமே உடனடியாகவே அந்த இரவு அந்த இடத்துல உடனடியாகவே மக்கள் நிறைய பேர் ஒன்று கூடிவிட்டார்கள். அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறியிருந்தது. அதன் பின்னராக போலீசார் தாங்கள் அவரை கைது செய்வதற்காக வரவில்லை, மாறாக இந்த மாற்று கடிதத்தில் அவர்கள் சைன் வாங்குறதுக்கான தான் நாங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதே சமயம் இன்னொரு காணொலி வழியாக இருந்தது. இன்னொரு நபர் போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, உண்மையிலேயே அவர்கள் கைது செய்யத்தான் வந்திருந்தார்கள். ஆனால் அந்த இடத்துல மக்கள் வந்திருந்தபடியினால் அவர்கள் உடனடியாகவே வேறு விதமாக சொல்லிவிட்டு அவர்கள் அந்த சூழ்நிலையை சமாளித்து விட்டார்கள் என்கிற மாதிரியாக சொல்லப்பட்டிருந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் இருந்த ஒரு போராட்டம் உண்மையிலேயே இரவு 7 மணிக்கு ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு பெண்கள், முதியவர்கள், தாய்மார்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் என்று சொல்லி எல்லாருமே அந்த இடத்துல கூடியிருந்தார்கள். ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதே சமயம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வீதியின் இரு கரைகளையுமே நின்றுதான் அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். சில கோஷங்களை வைத்து வி வாண்ட் அர்ஜுனா அப்படி என்று சொல்லி சில கோஷங்களையும், நீதி வேண்டும் என்கின்ற ஒரு சில கோஷங்களையும் வைத்து அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். ஆனால் அதே சமயம் திடீரென வைத்தியர் அவர்கள் ஒரு பதிவொன்றை போட்டிருந்தார் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்திலே. அதாவது தனக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது, அதே சமயம் நீர் வசதிகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி சில குறிப்புகளை அவர் போட்ட பொழுது உடனடியாகவே அதில் நின்ற மக்கள் இன்னுமே கோபம் கொண்டு விட்டார்கள். அவர்களுடைய கோபம் இன்னமுமே கூடி அந்த ஏனையின் வீதியை மறைத்து அவர்கள் அதிலே இருந்து அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அதன் பின்னராக போலீசாரும் கூட அவர்களிடம் பேசி அவர்களை இருமரங்குக்குமே வீதியினுடைய இருமரங்குகளுக்கும் அனுப்பி வைத்திருந்தார்கள். அதே சமயம் MP ஸ்ரீதரன் அவர்களும் கூட அந்த இடத்துக்கே வந்திருந்தார். அதன் பின்னராக வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் வெளியிலே மக்களுடன் உரையாடி விட்டு சென்றிருந்தார். அதுல இன்னொரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டே ஆக வேண்டும். போலீசார் நிச்சயமாக ஏனைய போராட்டங்கள் நடக்கிற மாதிரி மக்களுக்கு எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாத வகைக்கு கூடுதலாக மக்கள் தான் சரியாக கோபத்தில் இருந்தார்களே தவிர, ஆனால் அவர்களை முடிந்த அளவுக்கு சமாளித்துக் கொண்டே இருந்தார்கள். எந்த ஒரு இடைஞ்சல்களோ, அதாவது மக்களுக்கு அடிக்கிறதோ அல்லது வேறு விதமான செயற்பாடுகளை போலீசார் செய்யவில்லை. அந்த விடயத்துல அவர்களை பாராட்டியே ஆக வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது என்னதான் நடக்கின்றது? இந்த போராட்டம் முடிவடைந்து விட்டதா? எல்லாருமே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இந்த 2 நாட்கள் மக்கள் பேசுவார்கள், அதன் பின்னராக இது ஓய்வடைந்து விடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது ஒரு நாள் கூட நீடிக்கவில்லையே என்கின்ற மாதிரியாகத்தான் நிறைய பேருடைய கருத்து சென்று கொண்டிருக்கிறது.
கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு வந்து இப்பொழுது வந்து அந்த போராட்டம் முடிவடைந்து விட்டது. காரணம் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து கொழும்பில் இருந்து அழைப்பு வந்திருக்கின்றது. அதாவது அங்கே வரும்படியாகவும் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்த போவதாகவும், அதுவும் பாராளுமன்றத்திலேயே கூப்பிட்டு அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறதாகவும், பெரிய பெரிய தலைவர்கள் வந்து தன்னுடன் பேசி இருக்கிறதாகவும் அவர் வந்து வெளியிலே மக்களுடன் பேசியிருந்தார். அதே சமயம் அந்த இடத்துல அவர் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு, நான் போலீசாரை கேட்கவில்லை எனக்கு பாதுகாப்புக்கு, நீங்கள் என்னை கொண்டு சென்று வவுனியா தாண்டி என்னை விட்டு விடுங்கள் என்கின்ற மாதிரியாக ஒரு விண்ணப்பம் வைத்திருந்தார். மக்களும் அதற்கு சரி என்று சொல்லியிருந்தார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது தான் இவ்வளவு பிரச்சனைகளையுமே இனிமேல் தான் சட்டப்படி முன்னெடுத்துக்கொண்டு செல்வேன் என்கின்ற மாதிரியாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே மக்களுக்கு அந்த இடத்துல தனக்காக கூடி நின்ற அனைவருக்குமே நன்றி என்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தற்பொழுது எங்கே வைத்தியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைத்தியர் தற்பொழுது கொழும்பு நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் அங்கு சென்று பாராளுமன்றத்திலே ஏனைய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான ஏனைய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே சமயம் ஒரு வேளை இன்னொன்றையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 3 நாட்களாக வைத்தியர்கள் எல்லாருமே பணி புறக்கணிப்பிலே ஈடுபட்டு கொண்டு வந்திருந்தார்கள். அதாவது அர்ஜுனா அவர்களுக்கு வந்து எதிராக அவர்கள் வந்து பணி புறக்கணிப்பிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஆகவே கடந்த ஒரு 3 நாட்களாக அவர் தனித்து நின்று அந்த வைத்தியசாலையில நோயாளர்களை பார்த்து கொண்டிருந்தார். இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது அனைத்து வைத்தியர்களும் வந்து மீண்டுமாக வளமைக்கு தங்களுடைய வேலைக்கு திரும்பி இருக்கின்றார்கள். இதே சமயம் இந்த வைத்தியர் மீது வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருந்தார்கள் இல்லையா? அதாவது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வைத்திருந்தார்கள். அந்த துண்டு பிரசுரத்தை அவர்கள் அந்த கொடுத்த அந்த குற்றச்சாட்டுகள் அடங்கிய அந்த கடிதத்தை நான் இதிலே போடுகின்றேன், நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதுல 7வது குற்றச்சாட்டாக இருக்கிறது வந்து, நோயாளர்களுக்கு கொடுக்கின்ற உணவை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் செய்து அவர் அந்த உணவை சாப்பிட்டார் என்று சொல்லி, நிச்சயமாக இது என்னென்று சொல்றதுன்றே சரியாம இருக்கிறது. நிறைய விமர்சனங்களுக்கும் உள்ளாக இருந்தது. நிறைய பேருடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தது என்றால், அவர்கள் போடுகின்ற சாப்பாட்டை அவர் சாப்பிட்டதே பெரிய விஷயம், அப்படி இருக்கின்ற பொழுது இது ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கின்றார்களே அப்படி என்று சொல்லி, ஆகவே இது எல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இது என்ன சொல்வதென்றது தெரியவில்லை. ஆனால் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது வைத்தியர் கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். மக்கள் அனைவருமே அந்த இடத்தை விட்டு கலந்து விட்டார்கள். அதே சமயம் இப்பொழுது வைத்தியர் இறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விடயம், தற்பொழுதும் சட்டப்படி தான் அந்த வைத்தியசாலைக்கு, அதாவது சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு தான் வைத்திய அத்தியகட்சகர் என்றும், அதே சமயம் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரான பத்ரனா அவர்கள் வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இப்ப சாவகச்சேரி வைத்தியசாலை வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவர் தான் மிக விரைவில் அந்த பதில் வைத்திய அத்தியட்சராக பொறுப்பேற்பார் என்கின்ற மாதிரியாகவும் பேச்சுகள் போய்கொண்டிருக்கின்றது. அதே சமயம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சொல்லுகின்றபடிக்கு சட்டப்படி தான் இதுவரைக்கும் வைத்திய அத்தியட்சராக இருப்பதாகவும், ஆனால் மீண்டும் அவரை அந்த இடத்துக்கே நியமிப்பார்கள் என்றால் தான் சந்தோஷமாக வந்து பணி செய்வேன். அதே சமயம் தான் இப்பொழுது வைத்த இந்த கோரிக்கைகள் எதுவும், என்ன ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதோ, இந்த போராட்டம் இந்த கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்படாவிட்டால் நான் என்னுடைய வைத்திய சேவையிலிருந்து நின்று விடுவேன், அதே சமயம் நான் வேற எங்கேயாவது போய்விடுவேன் என்கின்ற மாதிரியாக அவர் தன்னுடைய ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வேறு எங்கேயாவதுன்றது வந்து யாழ்ப்பாணத்தை விட்டு வெளிநாடாகவும் இருக்கலாம், அல்லது உள்நாட்டுக்குள்ளேயே யாழ்ப்பாணத்தை விட்டு வேறு பிரதேசங்களாகவும் இருக்கலாம். அந்த இடத்தை வந்து அவர் குறிப்பிடவில்லை. ஆனால் வேறு எங்காவது சென்று விடுவேன் என்கின்ற மாதிரியாக தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஆகவே இவ்வளவு தான் ஆரம்பத்திலிருந்து தற்பொழுது முடிவடைந்திருக்கின்றது. ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது என்னதான் நடந்திருக்கின்றது என்கின்ற அனைத்து விடயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன விடயம் உங்களுடைய எண்ணங்களாக இருக்கின்றது என்றதை வந்து நீங்க கருத்துல பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த ஒரு விடயம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு திரைப்படத்துல வந்து சில காட்சிகள் நீங்கள் கூடுதலாக விஜயகாந்த் அவர்களினுடைய திரைப்படங்களிலே பார்த்திருக்க கூடும். அப்படியான ஒரு காட்சி தருணங்களை வந்து நேரடியாகவே பார்த்த மாதிரியாகத்தான் எனக்கு இருந்தது. உங்களுக்கு இது சம்பந்தமான கருத்துக்கள் என்னன்றதை நீங்க கருத்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் இந்த காணொலி பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டு, அதே மாதிரியாக இந்த காணொலியை ஏனையவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதனூடாக நடந்த பிரச்சனை என்ன என்கின்ற ஒரு முழு விவரங்களையும் அனைத்து மக்களுமே தெரிந்து கொள்வார்கள். இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.